ஹலோ வணக்கம் வெல்கம் கைஸ். ஒரு 10 நாள் கேப்பு, ரொம்ப நாள் கேப் மாதிரி இருக்குது. ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு விட்டாங்க. ஸோ அதை குறித்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போன தடவை அந்த ஐபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் கார்டுக்கே நம்ம பண்ணணும்னு நினச்சது. பட் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு அனாலிசிஸ், சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் ஃபார்மேட்டில் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு அனாலிசிஸ் வந்துட்டு சண்டே நைட்டு 8க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? சண்டே நைட்டு 8க்கு ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் போவோம். 8 to 11 3 hours மினிமம். 11:30 ஆயிரும். 11:30 ஆயிரும். 3 ஹவர்ஸில் வந்துட்டு ஐபிபிஎஸ் ஸ்கோர் கார்டு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பண்ணணும்னு நினச்சது. பட் ஸ்டில் உங்களுக்கு வேலைகள் வந்துச்சு, டைம் இல்லாமல் போயிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீ தான், இது எல்லாருக்குமே வந்துட்டு பண்ணுறது தான். இதில் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனாலிசிஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேருடைய ஸ்கோர் கார்டை ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறைய பேருடைய பார்க்கணும். ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் இஸ் அ பக்கா பர்ஃபெக்ட் 100% ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் மார்க். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் இவ்வளோ போட்டேன், இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு. நான் 40 போட்டேன், 20 தான் மார்க் வந்திருக்கு. நான் 30 போட்டேன், செக்ஷனல் கிளியர் ஆகலை. ஐயா, இல்லை, ஒரே ஒரு ஷிஃப்ட்டு தான் நடந்துச்சு. நார்மலைசேஷனே கிடையாது. நீங்கள் எடுத்த மார்க்கு வருது 75ங்கிறது கரெக்டான கட் ஆஃப், சரியா? கொஞ்சம் ஒரு 73 வந்துட்டு இந்த இடபிள்யூஎஸ்க்கு இருக்குது. மற்றபடி 75 இஸ் த பர்ஃபெக்டான கட் ஆஃப், கரெக்டான கட் ஆஃபுங்க, சரியா? நிறைய பேர் கட் ஆஃபு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, கட் ஆஃப் 75, ஓகே, நல்ல மார்க். 75 இஸ் அ வெரி குட் மார்க்கு. பட்டு எப்படி ஆயிருக்கு தெரியுமா? நிறைய பேர் செக்ஷனல் போயிருக்கு. செக்ஷனல் போய் இருக்கிறது. கண்ணாடியை பார்த்தாலே இதான் பிரச்சனை நமக்கு. முடிச்செடியிலேயே முடியே சீவிட்டு. சரி, செக்ஷனல் போயிருக்கு. செக்ஷனில் எல்லாம் திரும்ப போயிருக்கு, டிஸ்கிரிப்டிவில் போயிருக்கு. எனக்கு வந்துட்டு கழுத்துக்கு கீழே எல்லாமே எரியுதுடா. வயிறு எரியுது, நெஞ்சு எரியுது, எல்லாமே எரியுது, சரியா? டிஸ்கிரிப்டிவில் வந்துட்டு டிஃபிகல்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது அந்த ஆர்சியில் பயவுலைகள் நம்மளை கொண்டுட்டானுங்க அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில். அக்செப்டட். ஆனாலுமே 8.5 மார்க்கு 8.25 மார்க்லாம் எடுக்க முடியும் ராஜா. 20 மார்க்குக்கு 8.25 மார்க் எடுக்க முடியாதா சொல்லுங்க? ஸோ அங்கே எங்கே இஷ்யூ ஆச்சு, என்ன பிரச்சனையாச்சு நம்ம பார்ப்போம். நீங்கள் வாங்க நம்ம பார்ப்போம். சண்டே நைட் 8 மணிக்கு 8 to 11, சரியா? டெலிகிராம் குரூப்பில் லிங்க் போடுவாங்க, நம்ம யூடியூப் சேனல்லேயே உங்களுக்கு லிங்க் போட்டுருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிக்கிடுங்க. நம்ம நவம்பர் மந்த்துக்கான இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் 2 hours கிளாஸு அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்புறம் அது ஒருத்தங்க காமிச்சாங்க. இப்போ நம்மள்ட்ட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சில பேர்லாம் 15, 16, 17, 15, 16, 17லாம் ஓகேயான மார்க்குமா, நல்ல மார்க் கிடையாதுமா, ஓகேயான மார்க். அப்புறம் நம்ம லைவில் ரெகுலராக வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு 29 போட்டிருக்காங்க. 29. நானும் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், நிறைய குரூப்ஸில் இருப்பேன், சேட்டை கொஞ்சம் கவனிக்கிறேன். இங்கிலீஷ் தான் பிரச்சனையான்னு சொல்கிறானுங்க. திருப்பி எல்லாம் எங்கே இங்கிலீஷில் தான் போச்சுன்னு காணுங்க. எங்கே போகுதோ அதை சரி பண்ணுங்கம்மா. ஐபிஎஸ்பிஓஸை கரெக்டாக நடு நம்மளுடைய இந்த எக்ஸாம் எல்லாம் வந்ததில் சென்டரில் வந்துச்சு. ஸோ அதில் என்ன தப்பு நம்ம விட்டுருந்தாலும் அதை சரி பண்ணுறது, அதுதான் நம்ம வேலையாக இருக்கணும். நம்மளால என்னென்னா, பின்காத்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா முன்காத்தில் போய் சரி பண்ணிட்டு இருக்காரு, சரியா? எங்கே ப்ராப்ளம் இருக்குதோ அதை சரி பண்ணணும். இன்ஜினில் பிரச்சனைனா சம்மந்தமே இல்லாமல் கேம் ஷாஃப்ட்டை உருட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டை மாற்றி உருட்டுறாங்க. இங்கே தான் பிரச்சனை, இதில் தான் இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூவை சரி பண்ணணும், அந்த இஷ்யூவை ரெடி பண்ணணும், அந்த இஷ்யூவில் பிரச்சனையை சரி பண்ணணும். 20 நாளில் ஒரு மெயின்ஸ் இருக்குது, 50 நாளில் கடைசி மெயின்ஸ் இருக்குது. அடுத்த வருஷம் நிறைய வேகன்சி வருது, எஸ்பிஐ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் உட்கார முடியுமா? வாய்ப்பு இல்லை. இந்த வருஷமே போகணும், இந்த 2 எக்ஸாமுக்குள்ளே போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு தெளிவான பிளான், ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு நான் போட்டு தரேன். உங்கள் ஐபிபிஎஸ்பிஓடைய மார்க்கையும் பாருங்கள்,
உங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் அட்டெம்ப்டை பாருங்கள், உங்கள் எஸ்பிஐ கிளர்க் அட்டெம்ப்டை பாருங்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு யோசிச்சு பாருங்கள். சரியா? நான் ஒரு கேட்டகரி பிரிக்கிறேன், இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் 70 above அப்படின்னா இந்த வருஷம் தான் உங்கள் வருஷம். 70க்கு மேலே ஐபிபிஎஸ்பியோட 70க்கு மேலேனா இந்த வருஷம் தான் ஒரு வருஷம். இன்னைக்கெலாம் ஒரு பையன் 89ங்க, 89 மார்க்கு 89 மார்க்கு. சரியா? டிஸ்கிரிப்டிவ்ல செக்ஷனில் அவுட் ஆயிட்டு. நீ எடுத்துக்கிற மார்க்கு படுத்துக்கிட்டே பாஸ் ஆகலாம் இன்டர்வியூவில். எனக்கெல்லாம் மனசு கேட்கணுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீங்கள் அந்த இங்கிலீஷில் நான் திருப்பியும் சொல்கிறேன்ல, நீங்கள் நான் சொல்கிறதே தான் கேட்கணும்னு கிடையாதுமா. எவன்ட்டையாவது இங்கிலீஷ் படிங்க, எவன்ட்டையாவது படிங்க, படிக்கிறது ஒழுங்காக படிங்க, படிக்கிறது ஒழுங்காக படிங்க. நீங்கள் ஏனோ தானோன்னு ஏதோ டெஸ்ட்டை மட்டும் போட்டோம், ஏதோ சும்மா பார்த்தோம், ஏன் அப்படி ஏனோ தானோன்னு படிக்கிங்க? உங்களுக்கு இங்கே தான் பிரச்சனை. இதுதான் மற்ற சப்ஜெக்டில் பிரச்சனை இல்லைன்னா சொல்லலைங்க, மெஜாரிட்டி பிரச்சனை இங்கே தாங்க இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே, கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்துச்சு. ஒருத்தங்க பார்த்தேன், நான் ஒரு 18 கிட்ட போட்டிருந்தாங்க, நல்ல ஸ்கோரு. அதுக்கு மேலே நான் ஸ்கோர் பார்க்கல, பட் நல்லா அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெரி குட். ரீசனிங் நிறைய ஒருத்தங்களாம் 33 போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பரான ஸ்கோர். ஈஸின்னு பார்க்கும்போது 29 நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஹையர் ஸ்கோர். அவங்களே எனக்கு அனுப்புனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம லைவுக்கு ரெகுலராக வர்ற ஸ்டூடெண்ட்டு டெய்லி நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணி நம்ம லைவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஓகே, நம்ம அப்போது ஏதோ கொஞ்சமாவது கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போது தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பண்ணணும்னு பாருங்கள், யோசிங்க, அந்த டிஸ்கஷனுக்கு வாங்க. இல்லை பக்கத்தில் கொண்டு கேளுங்க. ஒரு குரூப்பில் ஒரு பையன் 18 மார்க்கு அப்படின்னு போட்டிருக்கான். 18 மார்க் வந்துட்டு ஒரு நார்மலான ஆவரேஜ் நம்ம இருக்குது. அதுக்கு போட்டு அப்படி பயங்கரமாக பாராட்டுறாங்க. நல்ல விஷயம் இல்லைன்ட்டு இல்லை. பட் 18 இஸ் டூவபிள் மார்க்கு. 25, 26 தான் செமையான மார்க்கு. சரியா? 18ங்கிறது ஓகேயான மார்க்கு. ஆனால் அதுக்கே நம்ம ஆள்கள் பதறி, எப்படி 18 எடுத்தீங்க, எப்படி இது பண்ணீங்க, எப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்கம்மா, என்ன எவன் நல்ல மார்க் எடுத்தனாலும் கேட்குறீங்க, நான் சொல்கிறது கூட கேட்குறீங்க. பட் அதை கண்டினியூ பண்ணணும்ல. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை தொடர்ந்து பண்ணணும்ல, அது அப்படியே கண்டினியூவாக போகணும்ல. ஸோ ஒரு ஃபைனல் அனாலிசிஸ், இந்த பிரச்சனை இருக்கா, இதுதான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் 70க்கு மேலே எஸ்பிஐ கிளர்க்லேயும் நான் 100 அட்டெம்ப்ட், ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா 100 அட்டெம்ப்ட், செகண்ட் ஷிஃப்ட்னா 90 அட்டெம்ப்ட். ஐபிஎஸ் கிளர்க்லேயும் நான் அது சேம், ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா 100, செகண்ட் ஷிஃப்ட்னா 90 அப்படிங்கிற அட்டெம்ப்டில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வருஷம். நீங்கள் விட்டுறக்கூடாது, நீங்கள் விட்டுறவே கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. திஸ் இயர் இஸ் மை இயர்னு படிக்கணும். என் வருஷம், இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணுறேன்னு படிக்கணும். 70க்கு மேலேனாலே நீங்கள் தட்டிட்டு போயிடணும். 70க்கு மேலே எனக்கு தெரியும், நீங்கள் நிறைய பேர் 70க்கு மேலே இருப்பீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த தடவை நல்ல வேகன்சி வேறு. ஆர்ஆர்பி பிஓக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் நல்ல வேகன்சி தான், ஐபிபிஎஸ் பிஓக்கும் நல்லது தான். ஓகே, மிஸ் பண்ணிட்டோமா, அந்த வழியை விட்டுறாதீங்க, மறந்துடுறீங்க, விடாதீங்க, கண்டினியூ பண்ணி படிங்க. 20 நாள் தான் இருக்குது. 20 நாளா? 20 நாள் இல்லை, 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வீறு கொண்டு எழுந்து படிக்க வேண்டியிருக்கு. 15 days எவ்வளவு படிக்கணும்? கடல் அளவுக்கு இருக்கு. எந்த கடலை எங்கிருந்து நம்ம முடிக்க? சரி, ஸோ நீங்கள் இந்த 70s இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யார் இயர். சரி, நான் 69, 67, 65, நீங்கள் 60 to 70 இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா பிடிச்சிடலாங்க. பாசிபிள் தாங்க. 60 to 70நாலுமே பாசிபிள் தான். 60 to 70நாலுமே கண்டிப்பாக பாசிபிள் தான். நான் 60 to 70க்குள்ளே மார்க் எடுத்திருக்கேன். என்னென்ன நான் சேஞ்ச் பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லைங்க, நீங்களாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 65 மார்க் கட் ஆஃபுக்கும் எனக்கு 10 மார்க் டிஃப்ரென்ஸே நினைக்கிங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 மார்க் டிஃப்ரென்ஸு. கட் ஆஃப்க்கு உங்களுக்கு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ், டிஸ்கிரிப்டிவ் 5 சப்ஜெக்டில் 2 மார்க் எதுன்னு 75 வந்துடும். அவ்வளோதான்டா. ஆனால் அந்த 2 மார்க்கை நம்ம எப்படி உடனே இம்ப்ரூவ் பண்ணுறது? அடுத்த டெஸ்ட்டு 20 நாளைக்குள்ளே எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? அது ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷில் 25+ எப்படி புஷ் பண்ணுறது? நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன். இன்ஃபேக்ட் நம்ம கிளாஸஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்ஆர்பிபிஓ இதெல்லாம் கிளாஸஸ் எப்படி அப்படின்னா, ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட், 10 நிமிஷத்தில் 20 கொஷின் 30 கொஷின். இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், ரொம்ப ஸ்லோ. ஒரு கொஷின் 1 மணி நேரத்தில் 1 கொஷின், 1 மணி நேரத்தில் 1 கொஷின்.
1 மணி நேரத்தில் ஒரு கொஷின். ஐபிபிஎஸ் பிஓலாம் உங்களுக்கு நல்ல டிஃபிகல்ட்டாக கேட்பாங்கம்மா, சரியா? பட் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்லாம் அந்த அளவு கிடையாது. அந்த அளவுக்கு லெவல்லாம் ஏற்ற மாட்டானுங்க. நம்ம போடுற மாதிரி தான் கேட்பானுங்க. அப்போ நம்ம படித்த விஷயத்தையும் திருப்பி படிக்கிறோம், பேசிக்ஸை பிக்கப் பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனாலிசிஸ், சரியா? உங்களுக்கு தெரியும் 3 hours நான் சொல்லுவேன். 3 hours ஹார்ட்லி 10-15 பேருக்கு தான் நம்ம பண்ண முடியும். 10 பேர் 12 பேருக்கு பண்ண முடியும். ஆனால் 10 பேர் 12 பேருக்கு பண்ணுறதுல ஒரு 2-3 பேருடைய நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இது இப்படி தான், ஓகே இது இப்படி தான், இதே பிரச்சனை எனக்கும் இருக்குது, இதே தான், இந்த தப்பை தான் நானும் பண்ணுறேன். கண்டிப்பாக தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். என்னுடைய இந்த குறுகிய கால 6-7 years ஷார்ட் டியூரேஷன், ஆக்சுவலாக 6-7 years எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான மெத்தடாலஜி, கரெக்டான டெக்னிக்கை பிடிச்சா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இவனுக்கு இம்ப்ரூவே ஆனது இல்லை அப்படின்னு எவனையுமே நீங்கள் கை காமிக்க முடியாது. அவனுக்கு நீங்கள் கை காமிச்சிங்க அப்படின்னா அவன் எங்கே மிஸ்டேக் விட்றான், நான் உங்களுக்கு கை காமிக்கிறேன். நான் எல்லாமே நீ சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுன்னு உங்களில் ஒரு ஆள் கூட கை காமிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியுது, இதை சரி பண்ணால் அது சரியாயிரும்னு தெரியுது. இப்போ இந்த ரிசல்ட் வந்த உடனே அவ்வளோ ஃபோனுங்க, அவ்வளோ மெசேஜ், இது மார்க்கை பாருங்கள் இப்படி வந்திருக்கு, இது அப்படி இப்படின்னு வருத்தமாக இருக்குங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே சொல்லிட்டாங்க, நான் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு தான், ஆனாலும் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சிக்கலாச்சு. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் ஆர்ஆர்பியில் எனக்கு 95% வருது சார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் சிம்பிள், ஆர்ஆர்பி எக்ஸாம் வேறு மாதிரி, ஐபிபிஎஸ் எக்ஸாம் வேறு மாதிரி. ஐபிபிஎஸ் பிஓட மெஜாரிட்டி ரீடிங் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஆட்கள் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணி நல்லா கிராமர் படிச்சிருப்பானுங்க. ரீட் பண்ணுங்கள், எடிட்டோரியல் கிளாஸ் பாருங்கள், இதுன்னா அங்கே நம்ம கசக்கி இருக்கோம். ரீடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 வந்து நிற்கும். அப்போ ஐபிபிஎஸ் பிஓ வராதில்ல. அப்போ அந்த ரீடிங் பிரச்சனைனால வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் சார் நான் ஒத்துக்கிறேன்னுக்கிறேன். அப்போ நான் பேசிக்காக உங்கள்கிட்ட எங்கே தப்புடுறீங்க, என்ன ஃபால்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். சண்டே மறக்காமல் வந்துடுங்க. நடுவில் நான் கிளாஸஸ் போடுறேன், கவலைப்படாதீங்க. ஒரு லைவ் கிளாஸ், ஒரு லைவ் டெஸ்ட்டு நாளைக்கு நம்ம போடுவோம். லைவ் டெஸ்ட்டு போட்டு அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் மேரத்தான்ஸ் பெருசாக போடுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் நெக்ஸ்ட் 15 days எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மெயினாக இங்கிலீஷுக்கு, சரியா? இங்கிலீஷுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும், யூடியூப்பில் தான் சொல்கிறேன். யூடியூப்பில் எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படிங்க சொல்லுங்கள். சிறப்பாக படிப்போம், நல்ல முயற்சி பண்ணுவோம். மீதி மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிடுவோம். நம்ம கையில் இருக்கிறத நம்ம கரெக்டாக பண்ணுவோம். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.